ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நெய் செய்ய போகிறோம். என்னடா நெய் கடையில் தானே வாங்குவோம், வீட்டில் செய்யலாமான்னு பார்க்கீங்களா? நெய் வீட்டிலே செய்யலாங்க. நம்ம கவு மில்க் வீட்டில் வாங்குறோம்னா அந்த க்ரீம்லேயே நம்ம நெய் செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மணமான நெய் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிடலாம். எங்கள் வீட்டிலேருந்து 1 லிட்டர் பால் வாங்குவோம். நீங்க பசும்பால் எந்த பிராண்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். நான் 2 தடவை கொதிக்க வைப்பேன். முதல் தடவை கொதிக்க வச்சு 2 மணிக்கு அப்புறமா ஒரு தடவை கூட கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். காலையில வச்சுட்டு சாயங்காலம் பார்க்கும்போது நமக்கு நல்ல க்ரீம் வந்துடும். பாருங்க, பால் கொதிச்சாச்சு. இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா உள்ளது இல்லை, அழகா க்ரீம் வந்துட்டு. க்ரீமை மட்டும் எடுத்து ஒரு டப்பால வச்சு ஃப்ரீசர்ல வச்சிடலாம். நான் ஒரு 20-25 நாளா சேகரிச்சு வச்சது இது. நீங்க என்னைக்கு நெய் எடுக்க போறீங்களோ அன்னைக்கு காலையில எடுத்து வெளியில வச்சிருங்க ஒரு 4 மணி நேரம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டுருங்க. போட்ட அப்புறமா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் விட்டுருங்க. அப்போதான் வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். மிக்ஸியை ஒரே அடியை ஓட விடாம கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கணும், இல்லாட்டா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல. சூப்பரா வெண்ணெய் வந்துட்டு. இது ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு தண்ணியில போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சீனி சட்டி காய வச்சிடலாம். எங்க வீட்டுல இப்ப நெய் வாங்குறதே இல்லைங்க, இந்த நெய் தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி மாசத்துக்கு 2 தடவை எடுத்துருவேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். வெண்ணெய் நல்லா உருகி ஒரு மணல் போல வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கிடலாம். வாசனைக்கு கறிவேப்பிலையோ இல்லை முருங்கையில கூட போடலாம். அவ்வளோதாங்க, நெய் ரெடி ஆயிட்டுது. ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம எப்போ தேவையோ ஒரு 15-20 மினிட் முன்னாடி எடுத்து வச்சா கூட போதும்.